மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு ஒரு சின்ன வார்த்தை தியானிக்க போறோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தினுடைய அந்த முதல் வரி மாத்திரம், அந்த 2 வார்த்தைகளை மாத்திரம் வாசிங்க. சாமுவேல் வளர்ந்தான். ஆமென். போதும். சாமுவேல் வளர்ந்தான். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி தேவைப்படுகிறது இல்லையா? வளர்ச்சி தேவைப்படுகிறது. நாளுக்கு நாள் நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். சாமுவேல் வளர்ந்தான். சாமுவேல் வளர்ந்தான் என்று சொன்னால் நீங்களும் நானும் வளர வேண்டும். அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். வளர வேண்டும். இப்போ வளர்ந்தான் என்று சொன்னால் ஒரு கேள்வி எழுப்பணும். சாமுவேல் வளர்ந்தான், என்ன கேள்வி கேட்பீங்க? நீங்க கேட்ட பிற்பாடுதான் நான் அடுத்ததுக்கு போறேன். சாமுவேல் வளர்ந்தான், எதுல வளர்ந்தான், எப்படி வளர்ந்தான்? இன்னும் நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டு போகலாம். எங்கே வளர்ந்தான், எங்கே வளர்ந்தான்? சரி, இப்போ நாம பதில கேள்விய நீங்க கேட்டுட்டீங்க, இப்ப பதில பார்க்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின் பின் பகுதியை வாசிங்க. பின்பகுதி. சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். எங்க வளர்ந்தான்? கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அந்த சந்நிதிங்கிற வார்த்தை கொஞ்சம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணாதனால சந்நிதியில், சமூகத்தில், எளிமையா கர்த்தருடைய சமூகத்தில் வளர்ந்தான். இப்போ இதுல ஒரு மிகப்பெரிய காரியம் இருக்கிறது. ஒரு மனுஷன், தேவனுடைய பிள்ளைகள் எங்க வளர முடியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் தான் வளர முடியும். வளர்ச்சி எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய சமூகத்தில். அப்போ ஒரு மனிதன் கர்த்தரோடு, கர்த்தரிடத்தில், கர்த்தருடைய பிரசன்னம் தங்கி இருக்கிற சபையில் இருக்கும் பொழுது என்ன உண்டாகிறது? வளர்ச்சி உண்டாகிறது. எப்படி? நான் கர்த்தருடைய சமூகத்துல ஒவ்வொரு வாரமும் வரும்போது நான் என்ன செய்வேன்? வளருவேன், வளருவேன். சாமுவேல் வளர்ந்தான். இந்த வார்த்தைய மனதில் ஆழமாக பதிக்க விரும்புகிறேன். சாமுவேல் வளர்ந்தான். எங்கே வளர்ந்தான்? தேவ சமூகத்தில வளர்ந்தான். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில வரும்போது நிச்சயமாக நாம் என்ன செய்ய முடியும்? வளர முடியும். சரி, அப்போ இன்னொரு கேள்வி வருகிறது. இப்போ கர்த்தருடைய சமூகத்துல வளர்ந்தான்னா, இப்ப நீங்க கேள்வி கேட்டு பாருங்க. கர்த்தருடைய சமூகத்துல வளர்ந்தான்னா இப்ப என்ன கேள்வி கேட்பீங்க? கர்த்தருடைய சமூகத்துல என்ன இருக்கிறது? அதை பார்க்கணும் இல்லையா? கர்த்தருடைய சமூகத்துல வளர்ந்தான்னா, அப்ப கர்த்தருடைய சமூகத்துல ஒரு மனிதன் வந்தா வளர முடியும்னா, அப்ப கர்த்தருடைய சமூகத்துல என்ன இருக்கிறது தெரிந்து கொள்ளணும்ல. இப்போ நீங்க ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, ஒவ்வொரு வாரமும் வரீங்க, இங்க என்ன இருக்கிறது? வேதத்துல நம்ம பார்க்கலாம். வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய சமூகத்துல என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி முதலாவதாக எங்க பார்க்கலாம்? 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துக்கு வரும். 16:11. நம்ம ஏற்கனவே பார்த்துக்கலாம். கர்த்தருடைய சமூகத்துல என்ன இருக்குது? என்ன இருக்குதுமா? கர்த்தருடைய சமூகத்துல வளர்ச்சி இருக்கிறது. ஆனா வேதம் என்ன சொல்கிறது? இங்கே கர்த்தருடைய சமூகத்துல என்ன இருக்கிறது? பரிபூரண ஆனந்தம், பரிபூரண ஒரு வளர்ச்சி. அப்போ கர்த்தருடைய சமூகத்துல வளர்ச்சி இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? பரிபூரணமா, முழுமையா, நிறைவா. அப்போ தேவனுடைய சன்னிதானத்துல வந்திருக்கிற நீங்கள் எப்படி வளருவீர்கள்? பரிபூரணமாய் வளருவீர்கள், முழுமையா, நிறைவா. ஏதோ அரைகுறைமா இல்ல. எப்படி வளருவீர்கள்? பரிபூரணமாய் வளர்வீர்கள். ஏனென்று சொன்னால் இங்கே பரிபூரணம்.
கர்த்தருடைய சமூகத்துல என்ன இருக்கிறது? பரிபூரணம். பரிபூரண ஆசீர்வாதம். வாழ்க்கையில பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எங்கே? கர்த்தருடைய சமூகத்துல இருக்கும் பொழுது. சாமுவேல் பரிபூரணமாக வளர்ந்தார். இன்னும் என்ன இருக்கிறது இந்த தேவ சமூகத்துல? 1 நாளாகவும் 16:27. எனக்கு தெரியப்படுத்துகிறீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. நாம ஏற்கனவே பார்த்துக்கலாம் கர்த்தருடைய சமூகத்துல என்ன இருக்குது? என்ன இருக்குதுமா? கர்த்தருடைய சமூகத்துல வளர்ச்சி இருக்கிறது. ஆனா வேதம் என்ன சொல்கிறது? இங்கே கர்த்தருடைய சமூகத்துல என்ன இருக்கிறது? பரிபூரண ஆனந்தம், பரிபூரண ஒரு வளர்ச்சி. அப்போ கர்த்தருடைய சமூகத்துல வளர்ச்சி இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? பரிபூரணமா, முழுமையா, நிறைவா. அப்போ தேவனுடைய சன்னிதானத்துல வந்திருக்கிற நீங்கள் எப்படி வளருவீர்கள்? பரிபூரணமாய் வளருவீர்கள், முழுமையா, நிறைவா. ஏதோ அரைகுறைமா இல்ல. எப்படி வளர்வீர்கள்? பரிபூரணமாய் வளர்வீர்கள். ஏனென்று சொன்னால் இங்கே பரிபூரணம். கர்த்தருடைய சமூகத்துல என்ன இருக்கிறது? பரிபூரணம், பரிபூரண ஆசீர்வாதம். வாழ்க்கையில பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எங்கே? கர்த்தருடைய சமூகத்துல இருக்கும் பொழுது. சாமுவேல் பரிபூரணமாக வளர்ந்தார். இன்னும் என்ன இருக்கிறது இந்த தேவ சமூகத்துல? 1 நாளாகவும் 16:27. 1 நாளாகவும் 16:27. 1 நாளாகவும் 16:27 படிங்க. 16:27. மகிமை கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. சமூகத்தில், ஸ்தலத்தில் ரெண்டும் ஒண்ணுதான். ஒரே வார்த்தை தான், ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கிறது. வார்த்தைகள் வேறாக இருந்தாலும் அர்த்தம் ஒன்றுதான். சரி, இங்க என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருடைய சமூகத்துல என்னென்ன இருக்குதான்? மகிமை, கனம், வல்லமை, மகிழ்ச்சி. கர்த்தருடைய சமூகத்துல என்னென்ன இருக்கு பாருங்க. மகிமை இருக்கிறதா? மகிமை இருக்கிறதா? ஆராதனை வேளையில எத்தனை பேர் அந்த மகிமையை அனுபவித்தீர்கள்? அற்புதமாக பாஸ்டர் அவர்கள் அந்த ஆராதனை நடத்தினாங்க. மகிமை, மகிமை இறங்குவதை, மகிமை இந்த இடத்தை சூழ்ந்து நிரம்புவதை நீங்கள் அனுபவித்தீர்களா? கர்த்தருடைய சமூகத்தின் மகிமை, கனம், அது மாத்திரமல்ல, வல்லமை, மகிழ்ச்சி இருக்கிறது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொன்னா, எல்லாம் தனித்தனியா சொல்லிட்டு இருக்கிறத விட மொத்தத்துல சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? கர்த்தருடைய சமூகத்துல பரிபூரணம் சொல்லிட்டான். ஒரே வார்த்தையில சொல்லிட்டான். மகிமை, கனம், வல்லமை, மகிழ்ச்சி எல்லாம் தனித்தனியா சொல்றதை விட சங்கீதக்காரன் ஒரே வார்த்தையில சொல்லிட்டான். என்ன இருக்கிறது? பரிபூர்ணம் இருக்கிறது. பரிபூர்ணம், முழுமை, ஒரு நிறைவு இருக்கிறது. நிறைவு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தார்? நிறைய காரணங்களை சொல்ல முடியும். நிறைய காரணங்களை சொல்லணும். யோவான் 10:10 நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி, கொல்லவும் அடிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நிறுத்துங்க. வேறொன்றுக்கும் வரான். இங்க திருடன் ஆண்டவர் சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? திருடன் சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? சாத்தான, பிசாசை பார்த்து சொல்றாரு திருடன். பிசாசுன்னு சொல்லல, ஆண்டவர் எப்படி சொல்றாரு? அவனை திருடன் அழைக்கிறார். ஏன் அவனை திருடன் அழைக்கிறாரு? அவன் எதுக்காக வர்றான்? முதல்ல திருட வரான். உங்கள்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் என்ன செய்ய வரான்? திருட வரான். அதுக்கப்புறம் உங்களை என்ன செய்யறான்? கொல்றான். கொல்லவும் அதுக்கப்புறம் என்ன செய்யறான்? அடிச்சு போடுறான். ஒண்ணுமில்ல. பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு மகிமையான அற்புதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். திருடன். அதனாலதான் ஆண்டவர் அவனை திருடன் அழைக்கிறார். திருடன் திருட வருகிறான். அதுக்கப்புறம் என்ன? கொல்ல வருகிறான். அதுக்கப்புறம் கொன்ன பிற்பாடு என்னாச்சு? அடிச்சு பாடாச்சு. அடிக்க வர்றான். அதுதான் பிசாசுனுடைய வேலை. ஆனா ஆண்டவர் எதுக்காக வருகிறார்? தொடர்ச்சி வாசிங்க. நானோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாய்
உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஜீவன் உண்டாயிருக்கவும் ஒண்ணு, அது மாத்திரமல்ல, அந்த ஜீவன் என்ன பண்ணணுமா? பரிபூரணப்படவும் வந்தேன். இப்ப புரியுதா? ஆண்டவர் எதற்காக வந்தார்? பரிபூரணமான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக. அவன் திருடன், அவன் என்ன பண்ணுவான்? உங்கள்கிட்ட இருக்கிற ஆஸ்திய, சுகத்தை, நீண்ட ஆயுள எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்? திருடுவான். அதுக்கப்புறம் கொள்ளுவான். அதுக்கப்புறம் அழிச்சு போடுவான். அதுக்குதான் விசுவாசம் வர்றான். அதனால ஆண்டவர் சொன்னார், அவன் திருடன் சொன்னார். ஆனா நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அப்புறம் தேவ சமூகத்துல ஆனாலும் சரி, தேவனிடத்துல ஆனாலும் சரி, என்ன இருக்கிறது? பரிபூரணமான ஆசீர்வாதம், பரிபூரணமான வளர்ச்சி இருக்கிறது. சாமுவேல் வளர்ந்தான். எங்கே வளர்ந்தான்? தேவ சமூகத்துல வளர்ந்தான். தேவ சமூகத்துல என்ன இருக்கிறது? பரிபூரண ஆசீர்வாதம் இருக்கிறது. பரிபூரண ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த 3ஆம் அதிகாரத்துல, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல அவன் வளர்வதற்கு ஒரு 3 படிகள், வளர்ச்சி அடைவதற்கு ஒரு 3 படிகள் நம்ம பார்க்க போறோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் முன்பகுதியை மாத்திரம் வாசிங்க. கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். சாமுவேல் கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக? ஏலிக்கு முன்பாக. ஏலிக்கு முன்பாக. அப்போ ஏலிக்கு முன்பாக இருக்கிறான் சாமுவேல். ஆனால் பணிவிடை யாருக்கு செய்கிறான்? கர்த்தருக்கு ஒரு மனிதன் பணிவிடை செய்யும் பொழுது அவன் நிச்சயமாக வளருவான். நீங்கள் தேவனுக்கு பணிவிடை செய்வீர்கள் என்று சொன்னார், நீங்கள் நிச்சயமாக என்ன செய்ய முடியுமா? வளர முடியும், வளர்ச்சி அடைய முடியும், வளர்ச்சி அடைய முடியும். தேவனுக்கு பணிவிடை செய்யும் போது அந்த ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியும். சரி, அந்த வசனத்துக்கு வாங்க. சாமுவேல் தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்யும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? பிள்ளையாண்டான். நல்ல கவனிச்சிட்டங்க அந்த வார்த்தையை, நல்ல கவனிங்க. சாமுவேல் தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்யும் போது அவன் யாரு? பிள்ளையாண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். தான் சிறு வயதாக இருக்கும் பொழுதே கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்து கொண்டிருந்தான். பணிவிடை செய்து கொண்டிருந்த அந்த சாமுவேல் என்னானாமா? என்னானா? வளர்ந்தான். ஒரு சத்தியத்தை நீங்க மறந்து போயிடக்கூடாது. இங்க செய்கிற ஒவ்வொரு பணிவிடைகளும், நீங்கள் இங்கே செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளும் உங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே வளர்வதற்கு ஏதுவாய் இருக்கும், உதவியாக இருக்கும். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பதாக கர்த்தருடைய ஆலயத்திலே பணிவிடை செய்து கொண்டிருந்தான். சாமுவேல் வளர்ந்தான். எப்படி வளர்ந்தான்? கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்து வளர்ந்தான். கர்த்தருடைய ஆலயத்தில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை அந்த சிறு பிராயத்திலேயே செய்து கொண்டு இருந்ததினால அவன் என்ன செய்ய முடிந்தது? வளர முடிந்தது. 1 பணிவிடை. 2வது என்னன்னு பார்க்கலாமா? 2வது என்னன்னு பார்க்கலாம். அந்த 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். இங்க சாமுவேல் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? படுத்துக் கொண்டிருந்தான். எங்க?
தேவனுடைய ஆலயத்துல, தேவனுடைய வீட்டில, தேவனுடைய சமூகத்தில, தேவ ஆலயத்தில என்ன செய்து கொண்டிருந்தான்? படுத்து கொண்டிருந்தான். நம்ம பாஷையில அந்த படுத்து கொண்டிருப்பது என்ன? ஓய்வு எடுப்பது இல்ல, ரெஸ்ட் எடுக்கிறது தான் படுத்து கொண்டு. இப்ப நம்ம இத சாதாரணமா நம்ம வாசிக்கும் போது என்ன நினைப்போம்னா, ஆலயத்துல படுத்து கொண்டிருந்தான், ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தான் அப்படின்னு தான் நாம நினைப்போம். அந்த படுத்து கொண்டிருத்தல், அந்த வார்த்தையை நாம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். படுத்து கொண்டிருத்தல்னா அப்படியே ஒரு மூலையில தூங்கிட்டு இருக்கிறது கிடையாது. எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? தேவனுடைய சமூகத்தில இரவும் பகலும் பாராமல் தங்கி இருந்து பணிவிடை செய்து கொண்டிருந்து கொஞ்ச நேரம் ஓய்வு கிடைச்சா அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கேயே முழுமையாக இருந்தான். இதை என்ன சொல்லலாம்? தன்னை அர்ப்பணித்தான். அருமையான வார்த்தை, அர்ப்பணித்தான். எப்படி அர்ப்பணித்தான்? முழுமையாக அர்ப்பணித்தான். சாமுவேல் இரவென்றும் பகலென்றும் பாரவில்லை, தேவனுடைய ஆலயத்திலேயே இருந்து பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அதுக்குதான் அந்த வார்த்தை படுத்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டது. படுத்துக் கொண்டிருந்தா பாயை விரிச்சு தூங்கல, இரவும் பகலும் பாராம தேவனுடைய ஆலயத்தில பணிவிடை செய்து கொண்டிருந்தான். தன்னை அர்ப்பணித்திருந்தான். இன்னும் அந்த வார்த்தையை அழகுபடுத்தி சொல்லலாம்னா, தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருந்தான். எவன் ஒருவன் கர்த்தருக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறானோ அவன், நீங்க தான் முடியும், வளருவான். வளருவான், நிச்சயமான வளர்ச்சி. கர்த்தருக்காக முழுமையாக உங்களை தியாகம் செய்வீர்கள் என்று சொன்னான், அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னான், நீங்கள் என்ன செய்வீங்க? வளருவீர்கள். கர்த்தருக்காக முழுமையாக அர்ப்பணிக்கும் போது இரவென்று பகலென்று பாராமல் தேவ சமூகத்துல எப்படி, இதை நம்ம ஒரு நல்ல உதாரணத்தை நான் காண்பிக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல உதாரணம் 27ஆம் சங்கீதத்துக்கு வாங்க, நல்ல உதாரணத்தை பார்க்கலாம். 27ஆம் சங்கீதம், 27ஆம் சங்கீதம் நேரம் 27ஆம் சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை பாருங்க. பாருங்க, இது யாருடைய சங்கீதம்? யார் எழுதின சங்கீதம்? தாவீது சங்கீதம். அப்ப தாவீது எழுதுறாரு, என்ன எழுதுறாரு? கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். எதை கேட்டதே? ஆர்மே கேட்டதே நாடுவேன். பாருங்க, ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். எதை நாடுவேன்? கேட்டதையே நாடுவேன். அந்த கேட்டது என்னது? இப்ப பாருங்க, கேட்டது என்னன்னு பார்க்கலாம். அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நின்னுங்க, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் படுத்துக் கொண்டிருப்பதையே. அந்த வார்த்தை இங்க எப்படி வருகிறது? தங்கி இருப்பதையே. இப்ப புரிஞ்சுக்கிட்டுதான் அந்த படுத்துக் கொண்டிருத்தல்னா தூங்கல, தங்கி இருத்தல். இந்த வார்த்தை வித்தியாசப்படுங்க. தங்கி இருத்தல்னா என்ன? அங்க இருந்து என்ன செய்யறான்? தேவனுடைய வார்த்தையை ஆராய்ச்சி செய்யணும். அதுதான் தாவீதுடைய விருப்பமாக இருந்தது. சொல்றான், நான் என் வாசிங்க, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அதுதான் எனக்கு விருப்பம், அதுதான் எனக்கு வாஞ்ச, அதுதான் எனக்கு தாகம், அதுதான் எனக்கு ஆர்வம், அது மேலதான் எனக்கு எண்ணம். என்னது? தேவனுடைய ஆலயத்திலேயே இருக்கணும், அங்கேயே இருக்கணும், வார்த்தைகளை தியானித்துக் கொண்டே இருக்கணும், தேவனை அறிந்து கொண்டே இருக்கணும், தேவனை அறிகிற அறிவில வளர்ந்து கொண்டே இருக்கணும். அதுதான் உன்னுடைய ஆவலாக இருக்கிறது. அதுக்காக அவன் என்ன சொல்றான்? தங்கி இருப்பதையே நாடுவேன். சாமுவேல் தேவனுடைய ஆலயத்திலேயே படுத்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு வேற எதிர்மேலையும் நாட்டம் இல்லை, விருப்பம் இல்லை, வாஞ்சை இல்லை. தேவனுடைய சமூகத்துல இருக்கணும், இருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளணும், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளணும், தேவனை அறிந்து கொள்ளணும், தேவனை இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளணும்.
நான் இந்த ஆலயத்திலேயே படுத்து கிடப்பேன், இங்கேயே பணிவிடை செய்து கொண்டிருப்பேன். என் வாழ்க்கையை நான் இதற்காகவே அர்ப்பணிப்பேன். பாருங்க அந்த 3வது வசனம் மறுபடியும் வாசிங்க. 1 சாமுவேல் 3:3. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக தேவனுக்காக, தேவனுடைய ஆலயத்துக்காக என்ன செய்தாமா? அர்ப்பணித்தான். முதலாவதாக பணிவிடை, இரண்டாவதாக அர்ப்பணிப்பு, மூன்றாவதாக ஒன்றை பார்த்து நாம முடித்து விடலாம். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு வாங்க. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். என்ன நடந்துச்சுன்னா, ஆலயத்துல படுத்துட்டு இருக்கும் பொழுது அவனை கூப்பிடுற சத்தம், சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுற சத்தம் கேட்குது. இவன் என்ன நினைக்கிறான்? ஆலயத்துல வேற யார் இருக்கா? இவன் இருக்கிறான், ஏலி, பிரதான ஆசாரியர் ஏலி இருக்கிறான். அப்ப யார் கூப்பிட்டுருக்க முடியும்? ஏலி தான் கூப்பிட்டுருக்க முடியும். அதனாலதான் பாருங்க 4ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் ஒரு அற்புதமான வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி, பாருங்க இதோ 4ஆம் வசனம், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி, அடுத்த 5ஆம் வசனம், ஏலியின் இடத்தில் ஓடி. பாருங்க, அப்போ அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்? ஏலிதான் கூப்பிடுறதாக புரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி எங்க ஓடுறான்? ஏலியின் இடத்துல ஓடுறான். இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், யாரு? ஏலி என்ன சொல்றான்? நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். நான் கூப்பிடலப்பா, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். இப்ப என்ன ஆகுது? 6ஆம் வசனத்துக்கு வாங்க. மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியின் இடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்ப போய் படுத்துக்கோ. ராத்திரி நான் உன்னை கூப்பிடலப்பா, திரும்ப போய் படுத்துக்கோ அப்படின்னா. இன்னும் பாருங்க அற்புதமான வசனம், 8ஆம் வசனம் இருக்கிறது. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியின் இடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது பாருங்க 3 முறை ஏலியின் இடத்துல வந்து விட்டான். கூப்பிட்டீரே அப்படின்னு ஏலியின் இடத்துல வந்து சொல்றான். அப்போ ஏலி என்ன சொல்றாப்ப? நான் கூப்பிடவில்லை, நீ போய் படுத்துக்கொள். 3ஆம் விஷயம் வரும் பொழுது, அப்பொழுது இப்பதான் ஏலிக்கு ஒரு விஷயம் புரியுது. அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று, அடுத்த வார்த்தை என்ன? ஏலி அறிந்து கொள்கிறான். ஒரு விஷயத்தை என்ன அறிந்து கொள்றான் தெரியுமா? இது வேற யாரோ கூப்பிடல. யார் கூப்பிடுறா? கர்த்தர் கூப்பிடுறார். இது கர்த்தரின் சத்தமாக இருக்கிறது. பாருங்க, அந்த சாமுவேலுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறான். 9ஆம் வசனத்துல என்ன ஆலோசனை சொல்கிறான்? சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டார். பாருங்க, உன்னை கூப்பிட்டார். உன்னை கூப்பிட்டா நீ என்ன செய்யணும் தெரியுமா? உன்னை கூப்பிட்டாள். அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டார். இனிமே உன்னை கூப்பிட்டா நீ என்ன சொல்லணும்? நீ என்கிட்ட ஓடி வரக்கூடாது. நீ என்ன சொல்லணும்? கர்த்தாவே சொல்லுங்க, அடியே கேட்கிறேன். அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தான். இன்னைக்கு ஆலயத்துல வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார், உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார், உங்கள் ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஏலி சாமுவேலுக்கு சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? உன்னை கூப்பிட்டா நீ என்ன சொல்லணும்?
சொல்லுங்க ஆண்டவரே, கேட்கிறேன் கேட்கிறேன். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம தான் கேட்க மறுக்கிறோம், இல்ல கேட்டு செயல்படுவதற்கு தயங்குறோம், யோசிக்கிறோம். இது கர்த்தர் பேசினது தானா, வேற யாரும் பேசிப்பாங்களா, நம்ம கிட்ட பேசுவாரா, இப்படி எல்லாம் சொல்லி நம்ம குழம்பிக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் ஏலி நல்ல ஆலோசனை கொடுத்தான். உன்னை கூப்பிட்டார், உன்னை கூப்பிட்டார். இனிமேல் உன்னை கூப்பிட்டால் நீ என்ன சொல்ல வேண்டும்? கேட்கிறேன் ஆண்டவரே, கேட்கிறேன் கேட்கிறேன். அதை சொல்லு, கேட்கிறேன். ஏன் இந்த வார்த்தையை ஏலி கற்றுக் கொடுத்தான் தெரியுமா? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யாரும் தேவனுடைய வார்த்தையை கேட்கல. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. எங்க கேட்கிறீங்களா? 1ஆம் வசனத்துக்கு வாங்க, 1ஆம் வசனத்துக்கு வாங்க. 1ஆம் வசனத்துல பின்பகுதிக்கு வாங்க, பின்பகுதிக்கு, பின்பகுதி 1ஆம் வசனத்தின் பின்பகுதி. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பகுதி. அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்தது இல்லை. தரிசனம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேட்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது, கேட்கவில்லை. அதனால ஆண்டவர் பேசுவதை என்ன செய்துட்டாருமா? நிறுத்திட்டார். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. ஒருத்தரிடத்தில் கர்த்தருடைய வசனம் இல்லை. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிரத்யட்சமான தரிசனம் இருந்தது இல்லை. ஏன்? யாரும் கேட்க விருப்பம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு விருப்பம் இல்லை, வாஞ்சை இல்லை, தாகம் இல்லை. கர்த்தர் பேசுவார, யாருக்கும் அந்த விருப்பம் வாஞ்சை இல்லாததுனால கர்த்தர் பேசுவதையே நிறுத்திவிட்டார். சாமுவேலின் காலத்துல கர்த்தர் பேசுவதே யார் கேட்க யாரும் இல்லை. அதனாலதான் ஏலி ஒன்றை கற்றுக் கொடுத்தான், அற்புதமான விஷயத்தை கற்றுக் கொடுத்தான். உன்னை கூப்பிட்டார், உன்னை கூப்பிட்டார். நீ என்ன சொல்ல வேண்டும்? கேட்கிறேன். அதுதான் முக்கியம். கேட்கிற ஆண்டவர். உலகத்துல மனிதர்களை சிருஷ்டித்து ஆண்டவர் பேசுகிறாரு. ஆண்டவர் பேசுவதை கேட்பதற்கு மனம் இல்லாது இருக்கிறார்கள், விருப்பம் இல்லாது இருக்கிறார்கள். ஆனா ஏலி கற்றுக் கொடுத்தான் சாமுவேலுக்கு, உன்னை கூப்பிட்டால் நீ ஒரே வார்த்தை சொல்ல வேண்டும். என்ன வார்த்தை? கேட்கிற ஆண்டவரே, நான் கேட்கிற ஆண்டவரே, நான் கேட்கிறேன், என்னை பயன்படுத்துங்க, நான் இருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய வேலை செய்வதற்கு நான் இருக்கிறேன், நான் ஆயத்தமா இருக்கிறேன், நான் கேட்கிற ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற யாரு கேட்காம போனாலும் நான் கேட்கிற ஆண்டவரே. யார் சொல்றா தெரியுமா? சாமுவேல் எப்படிப்பட்டவனா இருப்பான்? பிள்ளையாண்டான்னு சொல்றாங்க, சின்ன பிள்ளையாண்டான்னு சொல்றான். கர்த்தரை பார்த்து சொல்றான், இருக்கிற ஆண்டவரே, நான் இருக்கிற ஆண்டவரே, நான் இருக்கிறேன், நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிற ஆண்டவரே. இந்த முழு உலகமும், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் தேசமும் செவி கொடுக்காம போனாலும் பரவாயில்ல, நான் கேட்கிறேன். அப்படி இருதயம் உள்ளவன் தான் என்ன செய்ய முடியும்? வளர முடியும். எப்படி வளர முடியும்? பரிபூரண வளர்ச்சி அடையும். வளர்ச்சி எங்க இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? கர்த்தர் பேசும்போது யார் ஒருவன், எவன் ஒருவன் கேட்கிறானோ அவன் நிச்சயமாக வளர முடியும், வளர முடியும், வளர முடியும். சாமுவேல் வளர்ந்தான். எப்படி வளர்ந்தான்? பணிவிடை செய்து கொண்டிருந்தான், தன்னை முழுமையாக அர்ப்பணித்தான், அவர் சொல்வதை கேட்டார். அதனால கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? கர்த்தர் என்ன பண்ணாரு? 7ஆம் வசனத்துக்கு வாங்க. 7ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும் வாசிக்க போற வேகமா. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படாம இருந்துச்சு. இப்ப பாருங்க 21ஆம் வசனத்துக்கு பாருங்க. சீலோவிலே தரிசனம் தந்தருளினான். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் தேசத்துல ஒருத்தம் கூட கடவுளை பார்க்க முடியல, கடவுளை தரிசிக்க முடியல, கடவுளுடைய வார்த்தையை கேட்க முடியல. ஒரு சிறு பிள்ளையாண்டான், பணிவிடை செய்து கொண்டிருந்தான், ஆலயத்திலே தஞ்சம் என்று சொல்லி அர்ப்பணித்து அங்கேயே இருந்தான். அது மாத்திரமல்ல, கடவுளுடைய வார்த்தையை ஆண்டவரே நான் கேட்கிற ஆண்டவரே சொன்னான். கர்த்தர் அவனுக்கு தம்மை என்ன செய்தார்மா? வெளிப்படுத்தினார்.
தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்ப வெளிப்படுத்தினார்? இஸ்ரவேல் தேசம் முழுவதும் யாருமே அவருடைய வார்த்தையை கேட்க முடியல. 1ஆம் வசனத்தின் பின்பகுதி கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்துச்சு, பிரத்யட்சமான தரிசனம் இல்ல. அந்த வேளையில இந்த சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், பிள்ளையாண்டானுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டவன் நிச்சயமாக என்ன செய்வான்? வளருவான். சாமுவேல் வளர்ந்தான். கடைசியாக அந்த 19, 20, 21 வாசித்து நாம முடிப்போம். 19, 20, 21 சாமுவேல் வளர்ந்தான். சாமுவேல் வளர்ந்தது மாத்திரமல்ல, என்ன நடக்குது பாருங்க. கர்த்தர் அவனுடனே இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேலுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. சகல இஸ்ரவேலர்களுக்கும் விளங்கினது. என்ன விளங்கினது? இந்த பிள்ளையாண்டானாகிய சாமுவேல் யாரு? யாருடைய தீர்க்கதரிசி? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. பாருங்க, முழு உலகத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம முழுமையா கேட்போம் என்று சொன்னால் கர்த்தர் என்ன செய்கிறாரு? முழு தம்மை வெளிப்படுத்துறாரு. அது மாத்திரமல்ல, முழு உலகத்துக்கும் ஜனங்களுக்கும் இவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று என்று அந்த ஒரு வார்த்தை வருகிறது. என்று தான் முதல் பாருங்க விளங்கினது. இந்த ஒரு வார்த்தை விளங்கினது, புரிந்து கொண்டது. முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் புரிந்து கொண்டது. என்ன புரிந்து கொண்டது? சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று சொல்லி. பாருங்க, சாமுவேல் தம்மை வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல, முழு இஸ்ரவேலுக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசி என்பதை கர்த்தர் காண்பித்தார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தார். இவ்வளவு காலம் தரிசனம் இல்ல, இப்ப சாமுவேலுக்கு தரிசனம் வருகிறது. கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இந்த சாமுவேல் என்ன ஆனான் தெரியுமா? பிற்காலத்துல ஒரு ஆசாரியனா ஆனான், ஒரு நியாயாதிபதி, ஒரு தீர்க்கதரிசி. இன்னும் சொல்லணும்னா இந்த ஏழைக்கு பின்னால பிரதான ஆசாரியனாக சாமுவேல் விளங்கினான். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளமாக அவன் இருந்தான். பாருங்க, 1 சாமுவேல் 2:26 சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ பெரியவனாக வளர்ந்து. எப்படி வளர்ந்தான்? பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். பெரியவனாக வளர்ந்தான். சாமுவேல் வளர்ந்தான். சாமுவேல் வளர முடியும் என்று சொன்னார். நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும்? வளர முடியும். அவருக்கு பணிவிடை செய்யும் பொழுது, அவருக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நிச்சயமாக வளர்ச்சி அடையும். கர்த்தர் உங்களை நாளுக்கு நாள் நீங்கள் ஒரு நோக்கத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பிரதான பெரிய ஒரு திருச்சபை. நாளுக்கு நாள் நீங்கள் என்ன செய்வீங்க? வளர்வீங்க. அப்ப அடுத்த தடவை உங்களை பார்க்கும்போது நீங்க நிச்சயமா என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செய்திருக்கணும்? இன்றைக்கு இருப்பதை விட வளரணும். கர்த்தர் உங்களை வளர்ச்சி அடைய செய்வார்.